ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர், அப்புறம் 4 ஸ்டிக்ஸ், கொஞ்சம் த்ரெட், சிசர், க்ளூ. டிரான்ஸ்பரண்ட் ஷீட் நான் ஒரு ஸ்மால் பீஸ் எடுத்திருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 4 ஸ்டிக்ஸை எடுத்துகிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன், பட் டைமண்ட் ஷேப்பில் தான் வந்து அதை நான் ஹேங் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்கொயரில் அரேஞ்ச் பண்ணி ஸ்கொயர்லேயும் நீங்கள் பண்ணலாம், இல்லை ரெக்டாங்கிளாக கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ஸ்டிக்ஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது டிஃப்ரென்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிக்கை க்ராஸில் வச்சுட்டு நல்லா டைட்டாக டை பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ஸ்டிக் எடுத்து அடுத்த கார்னரில் வச்சு அதையும் நல்லா டை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 4 சைட்ஸ்லேயும் நல்லா டை பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வச்சு இந்த ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்க்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 3 சைட்ஸ் கம் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணுங்கள். 1 சைட் எம்டியாக விட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் ஃபோட்டோ உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் 4 சைட்ஸ் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபோட்டோ உள்ளே வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு மேலே ஷீட் வச்சுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு சைட் ஸ்டிக் பண்ணாமல் விட்டிங்கன்னா நீங்கள் நிறைய ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேப் இருக்கும். மேலே த்ரெட்டை டை பண்ணிவிட்டு உள்ளே நான் ஒரு 3 பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த த்ரெட்டில் தான் நம்ம ஹேங் பண்ண போகிறோம். இப்போ ஃபோட்டோ ஃப்ரேமோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நான் வரைஞ்ச ஒரு குட்டி ட்ராயிங்கை வைக்க போகிறேன். நான் மேலேயும் வச்சுருக்கேன், உள்ளேயும் இன்சர்ட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். மேலே நான் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து என்னோடய ட்ராயிங் அழுக்காகாமல் இருக்கணுன்றதுக்காக நான் வைக்கிறேன். நீங்கள் அது வைக்காமையும் கூட ஃப்ரேம் பண்ணலாம். அதை க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்போ ஈஸியாக இன்சர்ட் பண்ண முடியும். அவ்வளோதான், நம்ம வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு நான் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ளவர்ஸ் எது வேணால் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் டெக்கரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.